ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான கொள்ளு தோசை தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. நைட் டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. வாங்க இந்த சிம்பிளான கொள்ளு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவு புழுங்கல் அரிசி போட்டிருக்கேங்க. இது நம்ம ரேஷன் அரிசியும் போட்டுக்கலாம். அதே கப்பில் பச்சரிசி போட்டிருக்கேங்க. அந்த கப்பில் 1/2 கப் அளவு கொள்ளு போட்டிருக்கேங்க. இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. இப்போ அதே கப்பில் 1/2 கப் அளவு துவரம்பருப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இது 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஊறிடுச்சு, நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் கிரைண்டரில் கொடுத்து அரைச்சிடுறேங்க. நீங்கள் அளவாக ஊற போடுறீங்க அப்படின்னா மிக்சிலேயும் அரைச்சிக்கலாங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைக்கணும்னு தேவையில்லைங்க. கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சிக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தல் போட்டுக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி குறன்னு இருந்தால் போதுங்க. நம்ம வலிச்சிடலாம். இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நான் முருங்கைக்கீரை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. இப்போ நான் 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டிருக்கேங்க. இப்போது மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம மிளகாய் வத்தல் ஏற்கனவே போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் போடலைன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அதில். இப்போ 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துருக்கீங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், கொள்ளு தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற்றி எடுத்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு தோசை சட்டி வச்சுருக்கீங்க. கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ நான் வச்சுருக்கிற மாவை எடுத்து ஒரு கரண்டி அளவு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் இழுக்க முடியுதோ அந்த மாதிரி இழுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கொள்ளு தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. மேலேயும் வெந்துருச்சு, நல்லா அடியிலேயும் வெந்துருச்சு. இப்போ நம்ம பரட்டி போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. சூப்பரான கொள்ளு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கொள்ளு தோசையை தாராளமாக எடுத்துக்கலாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.